அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சியில் நடைபெறுகின்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம்னு சொல்லி அது மாநாடாக மாற இருக்கிற மாபெரும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாளைய தினம் திருச்சி வருகிறார்கள். அது சமயம் ஒரு அரசு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், மதிப்புக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களும், நீதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏ.சி. சண்முகம் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் பாரிவேந்தர் அவர்கள் மற்றும் அந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நிறுவனர் ஜான் பாண்டியன் அவர்கள், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் திருமாரன்ஜி அவர்கள், இன்னும் பல்வேறு சமுதாய அமைப்புகள், யாதவ மகாசபையினுடைய தலைவர் சே. ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் ஆதி நாராயணன், பல்வேறு அமைப்புகளோடு சேர்ந்து நாளை தினம் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாரதம் பங்கேற்க உள்ளார். ஏற்கனவே சென்னையில் நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான ஏற்பாடு, அதில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான மக்கள், அதனைத் தொடர்ந்து மதுரை மாநகரில் நடைபெற்ற மாபெரும் பிரம்மாண்டமான ஏற்பாட்டில் அதிலும் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். இது ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அடிக்கோல் விழாவாக நாளைக்கு திருச்சியிலும் பஞ்சப்பூர் பகுதியில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் பாரத நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். தமிழகம் முழுவதும் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கத்தினராக இருக்கின்ற அனைவரும் குடும்பத்தோடு அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உங்கள் வாயிலாக நான் அன்போடு அழைக்கிறேன். அரசு நிகழ்வு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தினுடைய பல்வேறு திட்டங்களை அடிக்கல் நாட்டுவதற்காகவும் லான்ச் பண்ணுவதற்காகவும், பிறகு ரயில் வந்தே பாரத் ரயில் ராமேஸ்வரம் நாகர்கோவில் வழியாக இப்படி 5 இடங்களுக்காக ரயில் மற்றும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனங்கள் நாளைக்கு அடிக்கல் நாட்டியும் தொடங்கி வைப்பது நாளைக்கு இல்லை. பிரதமர் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. அகில இந்திய தலைவர், தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர், நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு பேசுவோம். அது இன்னும் ஆரம்பிக்கல. வெகு விரைவில் நாங்கள் எங்கள் கூட்டணியில் எல்லாருமே தலைவர் நாளை எல்லாரும் பேசுறாங்க, மேடையில் பேசுவோம். தமிழக தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எப்படிங்க? இல்ல, அப்படி சொல்ல முடியும். டெல்லிக்கு எதுக்காக போறாரு நீங்க எப்படி சொல்ல முடியும்? பல விஷயங்களுக்காக போயிருக்கலாம் இல்லையா?